சிஎம்லேருந்து பிஎம் வரைக்கும் போயிட்டார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். அப்புறம் சில படங்கள் நடித்தார். மெகந்தி சர்க்கஸ் நடித்தார், பெண் குயின் ஒரு படத்தில் நடித்தார். பெண் சர்க்கஸ் பெருசாக போகல. இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் விஜய் டிவியில் நடந்த குக்கு வித் கோமாளியில் வெங்கடேஷ் பட்டு வெளியில் போகிறார். அந்த ஒரு டீம் அப்படியே வெளியில் போகுது. அதுக்கு ஒரு குக்கு தேவைப்படுது, ஜட்ஜு தேவைப்படுது. அப்போ இவர் ஆல்ரெடி ஃபேமிலியாக இருக்கார், சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறார் அப்படின்னோடனே உடனே அவரை தூக்கி ஜட்ஜாக போகிறாங்க. அப்போ அதில் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போகிறாரு. அதில் தான் இவர் நடித்த படமே தெரிய வருது. ஆமாம், இவர் வந்து மெகந்தி சர்க்கஸ் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் கோடியர்வை கொட்டி ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் இவர் இருக்காருன்றது அப்போ தான் தெரிய வருது. அதுக்கு பிறகு நிறையா விளம்பர படங்கள் அதுன்னு சொல்லி பயங்கர பிஸியாக இருக்காரு. நிகழ்ச்சிகளுக்கு, கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு தனியார் ஹெலிகாப்டரில் போய் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஹைடெக்கான ஒரு கேட்டர்ஸ். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா லேட் ஆகுன்னா ஹெலிகாப்டரில் போயிடுவார். ப்ரைவேட் தனியாக எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஹைடெக்காகவும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ்.